எல்லோருக்குமே காலை வணக்கம். காலையிலே எந்திரிச்சு காப்பி போடுறதுக்கு வந்தாச்சு. காப்பி போடுறதுக்கு வரும்போதே என் பிள்ளைகள், எம்மா இங்கே பாருங்கள் வெளியில் புறா நிற்குது அப்படின்னாச்சு. புறாவா, அது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தா நிஜமாவே நம்ம போய் பார்த்தா புறா. என்னடா காலையிலே புறா வந்திருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் போயிட்டு பார்த்துடுங்க. அதை வச்சு வண்டி எடுக்க செல்லில் போட்டு விட்ருப்பேன் பாருங்கள் வீடியோ. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் என்ன இன்னும் காப்பி போடலையே அப்படின்னு கேட்க வேக வேகமாக காப்பியை போட்டு கொடுத்தாச்சு. நேற்று மினி விளாக்கு போட முடியல. ஏன்னா செல்லு இல்லை, ஸ்டாண்டு கடையில் மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டே வரல. இன்றைக்கி கூட நான் எப்படி திரும்ப எடுத்தேன், ஒரு உரலில் வச்சு குண்டானில் வச்சு தான் இவ்வளோ வீடியோவுமே எடுத்தது. அதனால் இன்றைக்கி சமையல் வீடியோலாம் போட முடியாது. சரியா, காப்பி வீடியோ வச்சு தான் இந்த மினி விளாக்கு ஓட்டணும் அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறம் மினி விளாக்கு போடவே கூடாதான், பெரிய காப்பி ரேட்டாக இருக்குது எங்கள் வீட்டில். யூடியூப்காரன் ஒரு கரைக்கு காப்பி ரேட்டுன்னா எங்கள் வீட்டுக்கு காப்பி ரேட்டு அதுக்கு மேலே இருக்குது பார்த்துடுங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வழக்கம் போல் என்ன சமையல் வீடியோவே போடுவோம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்பப்போ உங்களுக்கு மினி விளாக் போடுறேன். சரியா, டெய்லியெலாம் போடக்கூடாதான், ஸ்ட்ரைக்கு கொடுத்துருவாங்களாம். வேறு யாரெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் தான். சரியா, அதுக்கப்புறம் வேகமாக காப்பியை போட்டு குடித்தாச்சு. பிள்ளைங்களுக்கு முறுக்கு தான் ஸ்நாக்ஸ்க்கு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதெல்லாம் முறுக்கு போட்டு குண்டான அவ்வளோருக்கு எங்கள் வீட்டில் ஆளுக்கு ஒரு குண்டான் தான். அது குண்டானில் காப்பி குடிக்கலன்னா ஒருத்தருக்கும் காப்பி குடித்த மாதிரி இருக்காது பார்த்துடுங்க. அதனால் சரி பிள்ளைங்களுக்கு குண்டானில் போட்டு குடித்தாச்சு. காலையில் காப்பி குடிக்கும்போது மணி எத்தனை 8:30. இந்த புறாவால் நேரமே போயிட்டு, இந்த புறா தான் வந்துச்சு விலையெல்லாம் கெடுத்துட்டு வந்துடுங்க. அப்புறம் வேகமாக அதுக்கு பிறகு தான் சோறெல்லாம் அடுப்பில் வச்சுருந்தேன். அப்புறம் வேறு என்ன வீடியோலாம் போடுறது அப்படின்ட்டு கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். சரியா, ஏன்னா சமையல் வீடியோ தான் போடணும். இன்றைக்கி தான் நான் கிச்சனில் ஒழுங்காகவே வீடியோ எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி தானே, ஸ்டாண்ட் இல்லாத அன்றைக்கி தான் ஒழுங்காக எடுத்திருக்கேன் போல். செல்ஃபெல்லாம் இன்றைக்கி தான் கரெக்டாக தெரியுது. அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வேகமாக பிள்ளைகள் வேண்டாமா எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் எங்களை கலெக்ட் பண்ணிட்டு விடுங்கன்ட்டா பிள்ளைகள் மலமலான்னு குளிச்சுட்டு எல்லாம் வந்தாங்க பார்த்துடுங்க. நான் நல்லா தலை மட்டும் சீவி விட்டுருந்தேன். சீவி விட்டு பிள்ளைகளை சண்டே கிளாஸ்க்கு விபிஎஸ் கிளாஸ்க்கு டெய்லி அனுப்பிடணும். இந்த ஒரு வாரம் வந்தான். சரி பிள்ளைங்களை எப்படியாவது அனுப்பிடணும்னு வேகமாக கிளப்பி விட்டாச்சு. இந்தா என் 2வது பையன் பார்த்துடுங்க, ஒரே வீலுக்கு புது ட்ரெஸ் தான் போடணுமா, பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் போட மாட்டாவலாம். எப்படி இருக்குது பற்றிலா, இப்படி தான் நானும் இருந்து விளங்காமல் போனேன். அதேமாதிரி இந்த பிள்ளையும் அப்படியே இது போல். சரியா, பிள்ளைங்களுக்கு கேட்குறத வாங்கியே கொடுக்காதீங்க, நல்லா இருப்பியே வாங்கி கொடுக்காதீங்க. பிள்ளைகளுக்கு பிறகு ஒரு கஷ்டத்தை தாங்கிடவே செய்யாது. ஓகேவா.